ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ சனி பயிற்சி கொடுக்கும் 3 ஜாக்பாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்கள்லாம் இருக்கும் சார்? இது இந்த ஜாக்பாட்டுங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்துறோம்னு ஒன்று இருக்கு. இப்போ மீனத்துக்கு சனி பகவான் வரப்போறாரு. வாக்கிய முறைப்படி, திருக்கணித முறைப்படி நம்ம போன வருடமே வந்ததா நம்ம சொல்றோம். அதுக்கு பலன் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்ல நம்ம நிறைய போட்டோம். இருந்தாலும் வாக்கியத்தை ஃபாலோ பண்ற நண்பர்கள் அவர்கள் எங்களுக்காக சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் நம்ம இதை சொல்றோம். சனி பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மீனத்துக்கு வருகிறார். ஒவ்வொரு டிரான்சிஷனும் இருந்தா 2.5 வருடம் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.5 வருடம். அப்போ கணக்கு போடுங்க. 12 2.5 கணக்கு 2 2 24 12 6 6 24 6 30 வருடம். இதே 30 வருடத்துக்கு முன்னாடி மீனராசிக்கு வந்த சனி இப்போதான் வர்றாரு. திரும்ப வர்றதுக்கு 30 வருடம். ஸோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லுவோம் 30 வருடம் ஒரு சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று சனி வரும்போது முழுமை அடைஞ்சிருவீங்க. 90 வயசாயிரும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சனி பகவான் மீனத்திற்கு வரும் மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இது குருவினுடைய வீடு, இது கோயில். இந்த கோயில் வீட்டுக்கு குரு பகவான் சனி பகவான் வந்துட்டார். இவர் புனிதராகி விடுகிறார். சனி இத்தனை நாள் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த சனி இனிமே குட் சனியாக மாறிடுறார். குருவோட கைடன்ஸ். வாத்தியார் வீட்டுக்கு போயிருக்கார். வாத்தியார் இருக்கிற வீட்டில் சத்தம் போட்டு பேச மாட்டார். ஸோ அப்போ சனி பகவான் இப்போ நிறைய பேருக்கு குபேர சம்பத்துக்களை யோகங்களை அள்ளித்தரப் போகிறார். எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்களை தருவாருங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி கொடுக்கும் 3 ஜாக்பாட் என்னென்ன? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே, குருஜி நீங்க கன்னிராசினா எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க நாங்க தெரிஞ்சுக்கலாமா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரம். இவர்கள் ரொம்ப வருடமாவே ரொம்ப சுத்தமாவே அப்படியே இந்த நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் அப்படி இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி சரி பரவாயில்ல நம்மள லவ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்போ இந்த 7ஆம் இடத்து சனி பகவான் வர்றவர் ஃபர்ஸ்ட் வேலையா ரொமான்ஸ். வாட் இஸ் ரொமான்ஸ்? இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில இப்படி கூட சில பாகங்கள் இருக்கா, அப்படி கூட சில பக்கங்கள் நம்ம வாழ்க்கையிலும் இருக்கா? என்ன காதலிச்சு எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கே, இப்போ இப்படிதான் இருக்கும், கல்யாணம் ஆகட்டும், குழந்தை பிறக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. சரி விடுங்க சார், ஏன் சார் எங்களுக்கு இப்போ தான் கல்யாணமே ஆக போகுது. ரைட்டு. 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது உங்களுக்கு காதல் எனும் மந்திர சொல்லோட அர்த்தம் தெரியும். ஒரே ஜாலியாக போகும். லைஃப்பில் ஒன்றுமே வேணாம் சார், லவ் பண்ணுறவங்களோட சேர்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டுருங்க, அது போதும். அன்றைக்கி டேவே ஃபுல்லாயிரும். அதெல்லாம் ஒரு கிறுக்கு. அந்த கிறுக்கு வர்ற நேரம் இது. ஸோ இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது ஃபாரின் கூட்டு போகிறார். 7ஆம் இடத்துக்கு ஃபாரின் கூட்டு போகிறார். அடுத்து 7ஆம் இடத்தை என்ன பண்ணுறார்? அவங்களுக்கு நல்ல பார்ட்னர். சில பார்ட்னர் இருக்கான் நமக்குன்னே அமைவானுங்க. நம்ம கம்பெனி நம்ம நிர்வாகம் பண்ணும்போதே நல்லா தான் பண்ணியிருப்போம். இந்த வீணா போனவனோட சேர்ந்து நம்ம இருக்கிறதையும் குழப்பி விட்டு நம்ம கம்பெனியை பிராண்டிங் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் குழப்பிட்டு போயிடுவான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்க பாருங்க, உங்க மனைவியை உங்களோட சிறப்பாக ஹேண்டில் பண்ண இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இதை முதல்ல மனதில் வச்சுக்கோங்க. உங்க மனைவி கூட உங்களுக்கு சண்டை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சித்தப்பா கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறீங்க. அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள்? அவர் உங்களுக்கு 2 ஜென்ரேஷன் முன்னாடி அவர் என்ன பண்ணுவார்? ஏய் அப்பெல்லாம் விடக்கூடாதா, உருளாட்டி நம்ம சொல்கிறதா அவ கேட்கணும் அப்படிம்பாரு. நம்ம அப்பாட்ட போய் கேளுங்க, தம்பே இதெல்லாம் சரியில்லை தம்பே ஏதோன்னு சொல்லுவார். இதெல்லாம் கேட்டு நீங்கள் உங்கள் ஒய்ஃப்ட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் காலில் அன்னைக்கு சேம் டே டைவர்ஸ் உங்களுக்கு. ஏன்னா சித்தப்பா சித்தி அடித்ததெல்லாம் 1960s 70s 80s. இப்பெல்லாம் அடிக்க வேணாம், அடிக்கிறேன்னு சொன்னாலே டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது உங்கள் ஒய்ஃபு. இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தான் தெரியும். சித்தப்பா சித்தி ஹேண்டில் பண்ணனா அது அவர் ஒய்ஃபு. இது முதல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. அப்போது சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு வரும்பொழுது தம்பதிகளுக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீங்கள் 2 பேரும் ஓகே, என் பிரச்சனையை நானே தீர்த்துக்கிறேன், உங்கள்ட்டலாம் அட்வைஸ் கேட்டேன் பார்த்தியா என்ன, அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கிட்டே அட்வைஸ் கேட்காதீங்க. ஏன்னா உங்கள் பொழப்போ உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் உடம்பு நீங்கள் சொல்கிறது தான் கேட்கும். எல்லாமே அப்படி தான் லைஃப்குள்ள ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மெச்சூரிட்டி வர்றது இந்த சனி 7ஆம் இடத்துக்கு வருது. ஜாக்பாட் நம்பர் 1. இந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு வந்துருச்சுனாலே யார்கிட்டையும் போய் புலம்ப மாட்டீங்க. உங்கள் லவ் லைஃப்பை பற்றி இன்னொருத்தன் புலம்பி 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா திரும்ப இவனை எப்படி சமாதானப்படுத்தணும் உங்களுக்கு தான் தெரியும். அவனை சமாதானப்படுத்த போகிறான். அப்போ வேஸ்ட். 7ஆம் இடத்துல சனி பகவான் வருகிறார். வந்தவர் என்ன பண்ணுறார்? நல்ல பார்ட்னர், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஜாக்பாட் நம்பர் 1. 7 8 9 பார்க்குறாரு. 9ங்கிறது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை சனி பகவான் பார்த்துட்டார். பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி வாயில் விழுந்து நினைக்கும் போதே அட்டட்டா அந்த மாதிரி 9.
சனி பகவான் ஒன்றை பார்த்து உடம்பை பார்த்துடுறாரு. உடம்பு பார்க்கும்போது என்ன ஆகுது, வாழ்க்கையில் மேலே முன்னுக்கு வர முடியாது, டயர்டாக இருக்குது சார், காலையில் எந்திரிச்சா வேலை மேலேயே மைண்டு போக மாட்டேங்குது, இனிமேல் போகும். சனி பகவான் வந்துட்டார், என்ன பண்ணுவார் சொல்லுங்க, இந்த இந்தியா டீம் ஜெயிக்காததுக்கு யார் காரணம் சார், இவங்க தப்பு சார், அவங்க தான் சார் வேகமாக ஓடலை சார், நான் வந்து அந்த கோச்சில் கரெக்டாக நிற்கல சார், அவன் தான் சார் தப்பு பண்ணிட்டா சார், இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பீங்க. கடைசியாக ஒரு 8 ரவுண்டு ஓட விடுவார், பிகில் பட விஜய் மாதிரி 8 ரவுண்டு ஓட விட்டதுக்கு அப்புறம் இப்போ சொல்லுங்க இந்தியா டீம் ஜெயிச்சதுக்கு யார் காரணம், நாங்கள் தான் காரணம். அந்த அளவுக்கு பெண்ட் எடுத்துருவார். சனி பகவானுடைய கோர்ட்டில் என்ன ஒரே ரூல்ஸ் தான், தப்புன்னு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா சனி விட்டுருவார். இல்லை நான் பார்த்துருக்கலாம் அந்த கதையில், பார்க்கலையா இல்லை நான் பார்க்கல சத்தமாக சொல்லு, கேட்கல சொல்லுங்க கோச், கேட்கல. சனி பகவான ட்ரீட்மெண்ட்டே அப்படிதான், ஒரு முரட்டு கோச்சிட்டு போய் மாட்ட போறீங்க. அவர் உங்க உடம்ப பார்க்க போறார், உடம்ப சரி பண்ணுவார். சத்தானது சாப்பிடணும்னா சத்தானது சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிட விடாம பண்ணிடுவார். அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுவார் உங்களை. திஸ் இஸ் யுவர் ட்ரைனிங் டைம். அதாவது டுடே இஸ் வெரி டஃப், டுமாரோ இஸ் மோர் டஃபர். ஒரு ரீல்ஸில் பார்த்தேன், டே ஆஃப்டர் டுமாரோ இஸ் யுவர்ஸ் சொல்லுவாங்கல்ல. டுடே இஸ் ட்ரைனிங், திஸ் இஸ் யுவர் ட்ரைனிங். அடுத்து 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். வீடு தான், காரு தான், அப்படி மகிழ்ச்சியோட சந்தோஷத்தில் இருக்கும். ஜாக்பாட் நம்பர் 1 காதல் கல்யாணம், ஜாக்பாட் நம்பர் 2 உடம்பு சரியாகுது, ஜாக்பாட் நம்பர் 3 கார் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க. அப்புறம் என்ன, என்ஜாய் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். எப்படியா இருந்தாலும் இந்த குரு பகவான் ஜூன் மாதத்துக்குள்ளே வேலையை பிடிக்கிறவாரு, ரைட்டு, அது தெரியுது. அப்போ மார்ச் மாதத்தில் சனி பகவான் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, அதுக்கு காம்பன்சேட்டிவாக கார் வாங்கணும்னா வேலை இல்லாமல் எப்படி கார் வாங்க முடியும், லேண்ட் வாங்கணும்னா வேலை இல்லாமல் எப்படி லேண்ட் வாங்கும். இது அதை குருவை காம்பன்சேட் பண்ணுவார். இதே ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வர வச்சு உங்களை கம்ஃபர்ட் ஜோனில் வச்சிருப்பார். சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சுகத்தை உண்டு தருவார். நான் இது வரைக்கும் ஓடி வேலை பார்த்தேன், என்ன தேடி இப்போ வேலை வருதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குவார். கன்னிராசிக்காரர்கள் இனி நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் கிடையாது, கல்யாண ராசிக்காரர்கள். அதனால் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. பொதுவாகவே இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு உலகம் ஃபுல்லாக சொன்னது நான் தான். இந்த சனி பகவான் நிறைய விஷயங்கள்ல நமக்கு நன்மை பண்றார், நிறைய விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கிறார். சொல்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதான் உண்மை. நீங்கள் ஏற்றுக்கணும். நீங்கள் உண்மையிலேயே பிஸ்னஸை கொஞ்ச நாளாக ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறத ஒத்துக்குங்க. ஒத்துக்கிட்டிங்கன்னா சரியாயிடுவீங்க, அவ்வளோதான். ஐயா நான் உடம்புக்கு எடுத்துக்கிட்டேன், நான் பண்ணது தப்பு, டெய்லி நான் இந்த வேலையை பண்ணாமல் இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருந்துடும், ஒத்துக்குங்க, சரண்டர் ஆகுங்க, சனி பகவான் விட்டுருவார். நல்லா புரிஞ்சு. சனி பகவானோட ஸ்டைலே என்னன்னா அக்செப்டன்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய முதல் பாடமே சனி பகவான் இது ஒரு பாடம் தான். நீ ஏன்பா முன்னுக்கு வரல, நான் எங்கெங்க வேலை செஞ்சேன், நான் வந்ததுக்கு இது வந்ததே பெரிய விஷயம், ஓப்பனாக ஒத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் ப்ளஸ் பண்ணுவார். அப்போது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கும்பத்தில் இருந்து அவரோட சொந்த வீடு பாடாப்படுத்துச்சு எல்லாரும். இப்போ மீனத்துக்கு குரு பகவானுடைய வீட்டுக்கு வந்து அள்ளித்தரப்போகிறார். காரணம், குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெய்வம் இருக்கின்ற வீடு. ஸோ அப்போது குரு இருக்கிற வீடு, குரு 1, 2, 3 இப்போ பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்திலே என்ன பண்ணுறாருன்னா, குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை, அந்த குருவின் வீட்டில் இருக்கிற சனி 2ஆம் இடத்தை பார்த்துறார். காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தையும் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தையும் டிஃபால்ட்டாக பார்க்குறார். உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, சனி பகவான் ஜம்முன்னு வச்சுப்பார். ஆனால் ஒரே ஒரு சின்ன பொய் சொன்னாலும் நீங்கள் மாட்டிப்பீங்க. அது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன். சனி பகவானை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணிக்கங்க, அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே காதில் கூட வாங்கக்கூடாது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், காதில் கூட வாங்காதீங்க. சனி பகவானை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்ன, அன்னதானம் பண்ணுங்க. பிரேத சம்ஸ்காரம் இறந்து போனவங்களுக்கு ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் பண்ணுறேன், அதனால் சொல்கிறேன் நண்பர்களே. எனக்கு அதனுடைய ஃப்ரூட்ஃபுல்னஸ் தெரியும். சனி பகவான் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார். நன்றாக இறந்து போனவங்களுக்கு ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்லாதவங்களுக்கு அங்கே உடம்பை எடுத்து போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சனி பகவான் கூடவே நடந்து வருவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. when you pray God, you can go nearer to the God. என்ன, when you worship to the God, நீங்கள் கடவுளுக்கு நிறைய வேலை செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, கடவுளுக்கு பக்கத்தில் போவீங்க. ஓகே, பட் மனிதர்களுக்கு வர்ஷிப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, God will becomes you. கடவுள் உங்கள் பக்கத்தில் நடந்து வருவார். சத்தியமான உண்மை. அப்போது என்ன பண்ண, சனி பகவானை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எந்த விஷயங்களும் வேஸ்ட்டு. பக்கா ஷாப்லர் பர்சன் மூஞ்ச பார்த்து சொல்லுவார். 3 மணிக்கு எந்திரிச்சு பிஸ்னஸ், 4 மணிக்கு கடையை திறந்து 5 மணிக்கு உட்காருங்க. ரெஃபரன்ஸ் இட்லி கடை படத்தை போய் பார்த்துட்டு வாங்க. என்ன, என் ஜாமி கூட வரும், என்ன அது, சனி பகவான் கூடவே வருவாருங்க. காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு கடையை போய் தரங்க, நல்லபடியாக இன்றைக்கி பிஸ்னஸ் நடக்கணும். சனிப்பயிற்சி, இந்த சனிப்பயிற்சி வந்து நான் நல்லா இருக்க போகிறேன் நினச்சி கடையை தரங்க, சனி பகவான் உங்கள் கூடவே வருவார். கருப்பசாமி ஆடி வரும்,
ஆடி வருவார் சனி பகவான். அதனால சனி பகவானுக்கு எக்ஸ்டர்னலாக நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் வேஸ்ட் தான். திருநள்ளாறு போகிறீங்க போங்க, உங்கள் திருப்திக்கு போகிறீங்க, சென்னையில் பொலிச்சலூர் போகிறீங்க போங்க, இதெல்லாம் சனி பகவான்ட்டு அப்போ ஒரு அட்டனன்ஸை போட்டு பார்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கேன் சனி பகவான், கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு கரெக்டாக இருக்கிறத காட்டிட்டு வாங்க, அவ்வளோதான். ஆனால் சனி பகவான் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். சனியிடம் தப்பிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆல்வேஸ் ரெடி டு ஒர்க், ஆல்வேஸ் ரெடி டு ஒர்க். ஒர்க்கு மேலேயே உன்னை வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். சனி பயிற்சி உங்களுக்கு நல்லதே தரும். சுவாமிஜி, இந்த சனி பயிற்சியால 3 ஜாக்பாட் மக்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நன்மைகளை மக்களுக்காக சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்களினை தொடர்பு கொள்வதற்கு சிம்பிள். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இந்த விஷ்ணுமாயா இருக்கின்ற ஸ்ரீமடத்திற்கு தினமும் வருகை தந்து இந்த விஷ்ணுமாயாவை பாருங்க, உங்கள் வாழ்க்கை நினைச்சதெல்லாம் நடந்தேறும். 48 நாள் பூஜை பண்ணிக்கோங்க. அல்லது எங்கிட்ட நேரடியாக பண்றவங்க ஃபோன் மூலியமாகவும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன். நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, நாம் பேசலாம்.